Welcome to this lecture on large sample test based on normal distribution. Normal distribution என்னன்னு தெரியும். அது ஒரு பெல் ஷேப்டு கர்வாக இருக்கும். இதில் மேத்தமெட்டிக்கல் கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். Large sample. If the size of the sample n strictly greater than 30, then that sample is called a large sample. சரி, சாம்பிளிங்னா என்ன? இப்போ ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை 1 மந்த்துக்கு முன்னாடியே நிறைய டிவிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் ஒரு 10,000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 10,000 பேரும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருப்பாங்க. அந்த 10,000 பேர்கிட்ட நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு அனலைஸ் இருப்பாங்களா? இப்போ தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரிசல்ட்டும் இவங்க அந்த 10,000 பேர்கிட்ட அனலைஸ் பண்ணி எடுத்துக்கூடிய இந்த 2 ரிசல்ட்டும் ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா எங்களுடைய டிவியினுடைய ரிவ்யூ தான் வந்து ரொம்ப நம்பகத்தன்மை மிக்கது, மோஸ்ட் ரிலையபிள் ஒன் அப்படின்னு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏங்கிற கட்சி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஜெயிச்சிருக்குதுன்னா இவங்க சொன்ன ரிசல்ட்டும் ஏங்கிற கட்சி தான் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டும் ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நல் ஹைபாத்திசிஸ். இப்போ ஒரிஜினலான ரிசல்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து பாப்புலேஷன் மீன். இவங்க 1 மந்த்துக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து சாம்பிள் மீன். இது ரெண்டும் கோயின்சைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நல் ஹைபாத்திசிஸ். கோயின்சைட் ஆகலைன்னா அதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். சரி, இந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம டைரெக்டாக அப்படியே ஒரு அசம்ஷனில் வந்துட முடியும்னா இதுக்குன்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜரில் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வனுடைய ரோல் வந்து ப்ளே ஆகுது. இதில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் ஆஃப் என். எக்ஸ் பார்ங்கிறது சாம்பிளினுடைய மீன், மியூங்கிறது பாப்புலேஷனுடைய மீன், சிக்மாங்கிறது பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், என்னங்கிறது நம்ம எத்தனை சாம்பிள் எடுத்துக்கிறோன்றதுக்கான வேல்யூ. Hypothesis testing. இப்போ கவின் பிரசாத்ன்றவர் ஒரு ஹைபாத்திசிஸ் ஒன்று வச்சிட்ருக்கிறார். த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட் GCE சேலம் is 170 centimeters. இது இவருடைய ஹைபாத்திசிஸ். A sample of 20 students is taken. Their average height is 171 centimeter. ஒரு 20 சாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்களுடைய ஹைட்டை மென்ஷன் கால்குலேட் பண்ணுறது 171 சென்டிமீட்டர் இருக்குது. How much doubt does this cast on Kavin Prasad's hypothesis? இன்னொரு 20 பேரை சாம்பிளிங்க்கு எடுக்கிறார். அவருடைய ஹைபாத்திசிஸ் 170 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு சாம்பிள் 20 சாம்பிளில் 171 சென்டிமீட்டர்னு வந்ததுங்களா ரிசல்ட்டு. அடுத்ததில் 166 சென்டிமீட்டர்னு வருது. How much doubts does this cast on Kavin Prasad's hypothesis? இப்போ வேரி ஆகுது. இப்போ இதுக்கு நல் ஹைபாத்திசிஸ் மியூனுடைய வேல்யூ 170 சென்டிமீட்டர்ஸ். இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நல் ஹைபாத்திசிஸ்க்கான ஃபார்முலா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் ஆஃப் என். இதில் 2 கேட்டகரி இருக்குது. இதில் ஃபஸ்ட் கேட்டகரி டெஸ்ட் ஆன் த மீன் ஆஃப் எ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஃப் சிக்மா இஸ் நோன். மீன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் பாப்புலேஷன் மீனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரிஞ்சதுன்னா அது ஒரு கேட்டகரி. அடுத்து 2வது கேட்டகரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் அன்னோன். இஃப் x1 x2 xn is a random sample of size n from a normal population with the mean mu and the standard deviation sigma.
பாப்புலேஷன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் எலெக்ஷன் ரிசல்ட், அதனுடைய மீன் வேல்யூவை மியூங்கிற சிம்பிளில் டினோட் பண்ணுறாங்க. அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ சிக்மா. சாம்பிள் மீன் அந்த 10,000 பேர் எடுத்தாங்க இல்லையா, அதில் அதனுடைய மீனுடைய மதிப்பை எக்ஸ் பார்னு எடுத்துருக்குறாங்க. அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் சிக்மா டிவைடட் பை ரூட் ஆஃப் என். Thus the standard normal variate corresponding to x bar with formula z equal to x bar minus mu naught divided by sigma by root of n. mu naught ங்கிறது பாப்புலேஷனுடைய மீன் மதிப்பு, x barங்கிறது சாம்பிளினுடைய மீன் மதிப்பு. ரெண்டும் கோயின்சைட் ஆகுதான்னு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சாம்பிளினுடைய மீன், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாப்புலேஷனுடைய மீன். ரெண்டும் கோயின்சைட் ஆச்சுன்னா அது நல் ஹைபாத்திசிஸ். கோயின்சைட் ஆகலைன்னா அதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். செகண்ட் கேட்டகரி சிக்மா இஸ் அன்னோன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியலனா என்ன? ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியலனா சாம்பிளினுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எடுத்துக்கணும். we can use it estimate of the sample standard deviation as sigma equal to s and the state statistics formula z equal to x bar minus mu naught divided by s by root of n. இதில் எஸ்ங்கிறது சாம்பிளினுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுலேயும் நல் ஹைபாத்திசிஸ் மியூ ஈக்குவல் டு மியூ நாட், அல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு மியூ நாட். இதில் மேத்தமெட்டிக்கலாக நம்மளுடைய ரிசல்ட்டை டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் எடுத்துக்கூடிய ரிசல்ட்டை 95% அக்செப்ட் பண்ணிக்கலாம், 5% வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். இதில் இசட்னுடைய மதிப்பு 5%, இசட்னுடைய வேல்யூ 1.96. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இசட்னுடைய மதிப்பு ஆல்வேஸ் 1.96. எதில்னா 5% லெவல் ஆஃப் ரிஜெக்ஷனில் 5% ரிஜெக்ட் பண்ணலாம், 95% அக்செப்ட் பண்ணலாம். இது லெவல், இது கேஸ் 1. அடுத்தது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1%, விச் மீன்ஸ் தட் உங்களுடைய ரிசல்ட்டை 99% அக்செப்ட் பண்ணிக்கலாம், 1% ரிஜெக்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து 2 tailed டெஸ்ட். 1 tailed டெஸ்ட்லாம் இருக்குது, அது உங்களுக்கு சிலபஸில் 2 tailed டெஸ்ட் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். இதில் இசட்னுடைய வேல்யூ 2.58. 1% லெவலில் இசட்னுடைய வேல்யூ 2.58. 5% லெவலில் இசட்னுடைய மதிப்பு 1.96. நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது இசட்னுடைய மதிப்பு நெகட்டிவ் நம்பராக வந்ததுன்னா அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அதுக்கு மாடலஸ் எடுத்து பாசிட்டிவாக மாற்றிட்டு டேபுலேட்டட் வேல்யூனா 5% லெவலில் இசட்னுடைய மதிப்பு 1.96. அதே இசட்னுடைய மதிப்பு 1% லெவலில் 2.58. அந்த வேல்யூவை கூட கம்பேர் பண்ணணும். டேபுலேட்டட் வேல்யூவாக கூட நீங்கள் கால்குலேட் பண்ண வேல்யூ அதை விட லெஸ் தென்னாக வந்ததுன்னா அது அக்செப்டபிள். நீங்கள் எடுத்துக்கூடிய நல்ல ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை டேபுலேட்டட் வேல்யூவில் கால்குலேட்டட் மதிப்பு அதிகமாக போச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. First example, a sample of 400 male students is found to have a mean weight of 171.38 centimeters. Can it be reasonably regarded as a sample from a large population with a mean height 1.17 centimeters and the standard deviation 3.330 centimeters? இப்போ இந்த ப்ராப்ளத்தினுடைய சக்ஸஸ் எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் ப்ராப்ளத்தை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம் 95% சக்ஸஸ் உங்களுக்கு தரும். இதில் எது பாப்புலேஷன் மீனுடைய மதிப்பு, எது சாம்பிள்னுடைய மீனுடைய மதிப்பு, எது பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதெல்லாம் தெளிவாக ப்ராப்ளத்திலேருந்து எடுத்து எழுதணும். சாம்பிள்னுடைய சைஸ் என்ன, இதில் சாம்பிளுடைய சைஸ் என்னுடைய மதிப்பு 400, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பிள் மீன் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் பார்னுடைய மதிப்பு 171.38 சென்டிமீட்டர்ஸ். லார்ஜ் பாப்புலேஷனுடைய மீன் வந்து 171.17 சென்டிமீட்டர் ப்ராப்ளத்தில் இருக்குது. அடுத்தது அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3.330 சென்டிமீட்டர். நான் ஏற்கனவே சொல்ல, இப்போ நம்ம ஜிசி சேலம்னே எடுத்துக்கலாம். இப்போ ஜிசி சேலத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் உண்மையான ஹைட், இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹைட்டையும் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் உண்மையான மதிப்பு 171.17 சென்டிமீட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாம்பிள் ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்களுடைய வெறும் 400 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அவங்களுடைய மீன் ஹைட் வந்து எவ்வளோ வருது, 171.38 சென்டிமீட்டர்ஸ். இப்போ என்னுடைய கிளைம் என்னென்னா,
இப்போ மொத்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஹைட்டு நான் எடுத்த இல்லைங்களா அந்த 400 மேல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஹைட், அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் கூட ஓரளவுக்கு ஒத்துப்போகும், அதாவது கோயின்சைட் ஆகும்னு தான் என்னுடைய ஹைபாத்தசிஸ். மீன் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஹோல் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரிசல்ட் நான் இந்த 400 பேர் எடுத்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் ஹோல் காலேஜினோட ரிசல்ட்டாக கூட ஒத்து போகும் அப்படின்றது தான் என்னுடைய நல் ஹைபாத்தசிஸ். ரெண்டாவது ஹைபாத்தசிஸ், இது ரெண்டும் கோயின்சைட் ஆகாதுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃபார்முலா Z = x bar minus mu divided by sigma by root n. x barனா என்ன? சாம்பிள்னுடைய மீன். மியூனா என்ன? பாப்புலேஷன் மீன். சிக்மாங்கிறது பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஒரு சில ப்ராப்ளத்தில் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு அப்புறம் சாம்பிள்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரலாம். அப்போ சிக்மா இருக்க வேண்டிய இடத்துல எஸ்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி அதனுடைய வேல்யூ எடுத்து எழுதணும். டிவைட் பை ரூட் ஆஃப் என். இப்போ 171.38 minus 171.17 divided by 3.330 divided by root of 400. 400க்கு ரூட் எடுக்கும்போது 20, அது மேலே போயிடும். 0.21 multiplication with 20 divided by 3.330. 1.27. எங்கே இசட்னுடைய மதிப்பு பாசிட்டிவாக வந்திருக்கு, அதனால் நாம் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஒருவேளை நெகட்டிவாக வந்துருந்ததுன்னா அதை மாடலஸ் எடுத்து பாசிட்டிவாக மாற்றிட்டு டேபிளர் வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். இதில் 5% லெவல் ஆஃப் இதில் எதுவும் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை எடுத்துக்கலாம். 5% லெவலில் டேபிள் வேல்யூ வந்து 1.96. இது ஆல்ரெடி நம்ம கையில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டு. இப்போ கண்டுபிடிச்சக்கூடிய ஆன்சர் இதோட அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? 1.27 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1.96. அப்போ இந்த ரிசல்ட்டு டேபிளர் வேல்யூவோட கம்மியாக வருது. நாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். H0 is accepted at 5% level since the calculated value is less than the table value of Z. A manufacturer of ball pen claims that a certain pen he manufactures has a mean writing life of 400 pages with a standard deviation of 20 pages. ஒரு பால் பென் மேனுஃபேக்சர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய பேனா எல்லாம் சராசரியாக 400 பேஜஸ் வந்து எழுதும், அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மதிப்பு 20 பேஜஸ். இப்போ ஒருத்தர் அந்த கம்பெனிலேருந்து பேனா வாங்கி விற்க போகிறார். அவர் சொன்னது உண்மையாக இல்லையான்றதை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறார். அதுக்கு ஒரு 100 பேனாவை எடுத்துக்கிறாரு. அதில் அவருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணதனுடைய வேல்யூ என்னென்னா, அதனுடைய மீனுடைய மதிப்பு 390 பேஜஸ். ஒரு பேனா 390 பேஜஸ் தான் எழுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனால் ஒரிஜினலாக கிளைம் பண்ணதுன்னு அந்த கம்பெனி எங்களுடைய பேனா சராசரியாக 400 பேஜஸ் எழுதுன்னு கண்டுபிடிச்சார். இவர் எடுத்த அந்த 100 சாம்பிளில் அந்த பென் எல்லாமே சராசரியாக 390 பேஜஸ் தான் எழுதுது. ஷுட் த பர்ச்சேசிங் ஏஜென்ட் ரிஜெக்ட் த மேனுஃபேக்சர்ஸ் கிளைம்ஸ் அட் 5% லெவல். இப்போ அந்த பேனா வாங்க போகிறவர் கம்பெனி சொன்ன அந்த முடிவை 5% ரிஜெக்ஷன் பண்ணுவார். 5%னா அவர் இசட்னுடைய வேல்யூ 5% லெவலில் என்ன 1.96. நீங்கள் கால்குலேட்டட் வேல்யூ 1.96 விட கம்மியாக வரும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க சொன்னது உண்மை தானே அவர் எடுத்துக்கிட்டு பேனா வாங்குவார். ஒரு வேளை 1.96 விட வேல்யூ அதிகமாக போச்சுன்னா அவங்க சொன்ன முடிவு தப்பானது. அந்த கம்பெனி என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க, என்னுடைய பேனா 400 பேஜஸ் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அதனால் அவர் அந்த பேனா ஏஜென்ட் வந்து என்ன பண்ண மாட்டார், பெண்ணை வாங்காமல் விட்டுருவார். இப்போ கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். எவ்வளவு சாம்பிள் வந்து எடுத்துக்கிறாரு? 100. சாம்பிள் மீன் எவ்வளவு? 390. பாப்புலேஷன் மீன் 400 பேஜ். இது கம்பெனி கிளைம் பண்ணியிருக்கிறது. அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா. இதில் பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது. ஃபார்முலா x bar minus mu divided by sigma by root n. நல் ஹைபாத்தசிஸ் என்ன? இது சாம்பிள் மீன், இது பாப்புலேஷன் மீன். சாம்பிள்னுடைய மீனும் பாப்புலேஷனுடைய மீனும் ரெண்டும் சாம்பிளில் எடுத்து எழுதுறது 400 பேஜஸ், ரெண்டும் கோயின்சைட் ஆகலான்றதை செக் பண்ணணும். இப்போ நீங்கள் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க. இந்த 390 minus 400 divided by 20 divided by root 100. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது -5ன்னு கிடைக்குது. இதை டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, இது பாசிட்டிவ் நம்பராக மாற்றணும். மாடலஸ் ஆஃப் Z = 5. இது கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கால்குலேட்டட் வேல்யூ எதை விட கம்மியாக இருக்கணும்? டேபிளர் வேல்யூ விட கம்மியாக இருக்கணும். டேபிளர் வேல்யூ என்ன? 5% லெவலில் 1.96. ஆனால் லெஃப்ட் சைடில் என்ன வருது? 5 strictly less than 1.96ன்னு வருது. இது தப்பு.
அப்போ H0 இஸ் ரிஜெக்டட், நல் ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சின்ஸ் அப்போ அவங்க தயாரித்த எல்லா பேனாவுமே கண்டிப்பாக 400 பேஜஸ் எழுதாது. H0 is rejected at 5% level since the calculated value of modulus of Z is greater than the table value of Z. Therefore, mu is not equal to 400 and the manufacturer claims is rejected at 5% level of significance. Example 3. இப்போ நீங்கள் ஏதாவது எண்ணெய் கடைக்கு போனீங்கன்னா 5 லிட்டர் எண்ணெய் கேன் இருக்குமா? இப்போ 5 லிட்டர் எண்ணெய் கேன் கோகோனட் ஆயிலை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஆயில் கம்பெனி வந்து கோகோனட் ஆயிலை சேல்ஸ் பண்ணுறாங்க. அதிலேருந்து ஒரு ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 200 டின்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில் கேவ் அண்ட் ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னா அதில் 5 கிலோவுக்கு பதில் 4.95 கிலோகிராம்ஸ் தான் இருக்குது. வித் ஏ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 0.12 kg. இதில் சாம்பிள்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரிஜினலாக என்ன இருக்கணும், 5 kgனா 5 kg லிட்டர் என்ன தானே இருக்கணும். ஆனால் இவங்க 200 டின்னுலேயுமே என்ன இருக்குது, 4.95 kg கிலோகிராம்ஸ் என்ன மட்டும் இருக்குது. இப்போ இந்த ஹைபாத்திசிஸ் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இல்லை நாங்கள் எல்லா கேன்லேயும் 5 கிலோ எண்ணெய் தான் நாங்கள் சீல் பண்ணி வச்சுருக்கோங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க டெஸ்ட் பண்ணது 200ல் எவ்வளோ இருக்குது, 4.95%. இப்போ அவங்க இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? எத்தனை பர்சன்டேஜ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னால் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். 1% லெவலில் இசட்னுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். இசட்னுடைய வேல்யூ 2.58. நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ 2.58 விட கம்மியாக வந்ததுன்னா அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டுனா அந்த அவங்க சொன்ன வேல்யூ கரெக்டாக 0.5% கிலோகிராம் தான் கம்மியாக இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் வாங்கிட்டு போகிற, இல்லைன்னா அதை ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவார். சாம்பிளுடைய சைஸ் என்னுடைய வேல்யூ 200, எக்ஸ்பார்னுடைய வேல்யூ 4.95 kg, பாப்புலேஷன் மீன் வந்து 5 kg, பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொடுத்துருக்கேன் 0.12 kg. இது சாம்பிள் மீன், இது பாப்புலேஷன் மீன் 5 kg. இது ரெண்டும் கோயின்சைட் ஆகலை. ஃபார்முலா எக்ஸ்பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் பை ரூட் ஆஃப் என், நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி. இதில் இங்கே சாம்பிளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும்தான் இருக்குது. வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 4.95 minus 5 divided by 0.21 root of 200. இப்போ ரூட் ஆஃப் 200 வந்து ரெசிப்ரோக்கல் மேலே போகும். மைனஸ் 0.05 ரூட் ஆஃப் 200 0.21. ஆன்சர் மைனஸ் 3.37. இதுக்கு மாடலஸ் இருக்கும்போது 3.37. டேபிள் வேல்யூ ஆஃப் இசட்னுடைய மதிப்பு என்ன இருக்குன்னா 1% லெவலில் 2.58. கால்குலேட்டட் வேல்யூ எப்போவுமே எதை விட கம்மியாக இருக்கணும், டேபிளர் வேல்யூ விட கம்மியாக வரணும். அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 3.37 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 2.58ன்னு வருது, விச் இஸ் ராங். அதனால் H0 is rejected at 1% level since the calculated value of modulus of Z is greater than the value of Z. Therefore, the net weight of a tin is not equal to 5 kg. அப்போ அவங்க 200 டின்லேயே செக் பண்ணி பார்க்கும்போது 4.95 kg தான் இருக்குது. அப்போ எல்லா டின்லையுமே இதே ரிசல்ட் தான் இருக்குன்னு அதை அவங்க வாங்காமல் போயிடுவாங்க. Thank you so much for your listening and have a great time.